ஏப்ரல் 19 முதல் கட்டத்திலேயே தமிழ்நாட்டில் மக்களவை தேர்தல் 7 கட்டங்களாக நீண்ட தேர்தல் திருவிழா நடக்க இருக்கிறது. ஜூன் 4 தான் அடுத்த பிரதமர் யார் என்ற முடிவு தெரியும். முதல்லயே எக்ஸாம் எழுதிடுறோம். ரொம்ப நாள் கழிச்சு தான், 46 நாள் கழிச்சு தான் தமிழ்நாடு உட்பட ஒட்டுமொத்த தேசத்துக்கும் ரிசல்ட். இந்த நிலையில அரசியல் கட்சிகள் இதை எப்படி பார்க்கின்றன? தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு செல்வ பெருந்தகை நம்மோடு தொடர்பில் இருக்கிறார். திரு செல்வ பெருந்தகை, உங்க தலைமையில் நடக்கக்கூடிய முதல் தேர்தல், நீங்க தலைமைக்கு வந்த பிறகு ஃபேஸ் பண்ற முதல் தேர்தல், ஒரு குறுகிய கால அவகாசம் தான் இருக்கு. ஹவ் ரெடி ஆர் யூ? முதல் தேர்தலில 100% நாங்கள் வெற்றி பெறுவோம். 39 தொகுதி தமிழ்நாட்டிற்கும் பாண்டிச்சேரி ஒரு தொகுதி உட்பட 40 தொகுதிகளை வெற்றி பெறவிருக்கிறோம். தேர்தல் ஏப்ரல் 19 அறிவித்திருக்கிறார். எங்களுடைய கேள்விகள் எல்லாம் என்னவென்றால், ஒரு வெகுஜன மக்கள் சாமானியர்கள் இன்று இந்த அறிவிப்பு வந்தவுடன் ஒரு அரை மணி நேரமாக என்கிட்ட பேசிக் கொள்வதெல்லாம், இந்த முதல் கட்ட தேர்தல் அறிவிப்பு என்பது பிரதமர் நரேந்திர மோடிக்கு எப்படி தெரியும்? அவருக்கு தெரியும். எதற்காக? அதுதான் நான் உங்களை கேட்கிறேன், வெகுஜன மக்கள் கேட்கிறாங்க. எப்படி 5 முறைக்கு மேல் முதல் கட்ட தேர்தல் நடக்கும் இடத்துக்கு வந்துட்டே இருந்தாரு, நேத்திக்கும் வந்துட்டு போனாரு. அது தெரியுமான்னு கேக்குறீங்களே. வேற எந்த மாநிலத்திற்கும் 5 முறை போலியே. 7வது கட்டம் நடக்கிறதுக்கு போனாரா? 6வது கட்டம் நடக்கும் தேர்தல் 5 முறை போனாரா? 5 முறைக்கு மேல நிறைய மாநிலங்களுக்கு போனாரு. போனார் வந்தார். 5 முறை 6 முறை போன மாநிலம் எது என்று சொல்லுங்கள். எங்கேயாவது 5 முறைக்கு மேல போயிருக்கார் ஒரு மாநிலத்துக்கு இந்த ஒரு மாதத்துலன்னு சொல்லுங்க. ஆனா தமிழ்நாட்டுக்கு 5 முறைக்கு மேல் படையெடுத்திருக்கிறார் என்றால், இந்த தேதியை தேர்தல் ஆணையம் தான் குறித்து அறிவிப்பு செய்திருக்கிறதா என்ற கேள்வி வெகுஜன மக்கள் கேட்கிறார்கள். நாங்கள் கேட்டுக்கொள்வதெல்லாம் நியாயமான முறையில், நேர்மையான முறையில் இந்த தேர்தலை நடத்த வேண்டும். ஒரு வாக்காளர் தன்னுடைய வேட்பாளருக்கு வாக்களிக்கிறார் என்றால் அந்த வாக்கு நேரடியாக அந்த வேட்பாளருக்கு செல்ல வேண்டும். மடைமாற்றம் செய்யக்கூடாது. அந்த ஐயம் எல்லோருக்கும் ஏற்பட்டு இருக்கிறது. அப்படி அவர் யாருக்கு ஒரு வாக்காளர் வாக்களிப்பது அது நேரடியாக செல்கிறதோ அந்த நாடு தான் ஜனநாயக நாடு. அப்படி அவருக்கு அந்த வாக்குகள் நேரடியாக செல்லாமல் அவர் நினைக்கும் வேட்பாளருக்கு வேறு யாராவதுக்கு சென்றால் அது சர்வதிகாரம் என்று பொருள். ஆகவே எங்களுடைய கோரிக்கையெல்லாம் முதன்மை தேர்தல் ஆணையர் திரு ராஜீவ்குமார்ஜி அவர்கள் நேர்மையான முறையிலும் கண்ணியமான முறையிலும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு போட்டு ஜனநாயக நாட்டில இந்த தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்றுதான் வேண்டுகோளை வைக்கிறோம். மீண்டும் அவர்களுக்கே சொல்லுகிறேன், 7 கட்ட தேர்தல். எந்த மாநிலத்திலேயாவது ஒரு குறுகிய காலத்தில் 10-15 நாட்களுக்குள் 5 முறை பிரதமர் பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கிறாரா? செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.